பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு குழம்பி போயிருக்கிறீங்க. நான் இந்த ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், ஏசப்பா இந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா நான் இந்த காரியத்தை செஞ்சா நான் வெற்றி பெறுவேனா, இல்ல நான் தோற்று போயிருவேனோ, வெட்கப்பட்டு போயிருவேனோன்னு சொல்லி நீங்க கவலையோட இருக்கிறீங்க, குழப்பத்தோட இருக்கிறீங்க, அப்படிதானே? ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தின் பாதையில நீங்க போய்கொண்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது, நான் இதுல சரியான பாதையில தான் போய்கொண்டு இருக்கிறேன்னா, நான் இந்த பாதையில போகின்ற பொழுது நான் ஜெயிப்பேனா, இல்ல நான் சோர்ந்து போய் அப்படியே நான் அதுல ஒண்ணு இல்லாம போயிருவேனா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்குது, அப்படிதானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். Genesis chapter 21 verse 22. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். God is with you in everything you do. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தமாக ஏசப்பா உங்களோட பேசுகிறார். நீ செய்கிற காரியத்துல அவர் உன்னோட கூட இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தரே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. திட்டத்தை கொடுத்தது ஏசப்பா. உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறது ஏசப்பா. அதை எப்படி அதை செயல்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கறதும் ஏசப்பா. எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு சொல்லி தராரு. அவர் எப்படி உங்களோட கூட இல்லாம அவர் உங்களை கைவிட்டு போயிடுவாரா, இல்ல நீங்க செய்கிற காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு லாஸை தான் அதுல கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்து நீங்க சரியான காரியத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி உங்களை வழி நடத்துகிறது ஏசப்பா தான். அப்போ அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லுகின்ற பொழுது உங்க வாழ்க்கையில தோல்வி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை வருமா? கிடையவே கிடையாது. நீங்க செய்கிற காரியத்துல அவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க எதற்காகவும் நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், அவமானப்பட்டுருவோமோன்னு சொல்லி உங்களையே நீங்க குழப்பிக்காதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் காரியத்தை ஜெயமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நீங்க செய்கிற காரியத்துல ஒரு வெற்றியை தான் நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய படிப்பின் காரியத்திலயோ, வேலையின் காரியங்களிலோ, இல்ல உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க அடுத்த என்ன செய்யணும்னு சொல்லி ஏதோ ஒரு பிசினஸ்ல நீங்க செய்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டங்கள் கொடுத்திருந்தாலோ, எந்த காரியமாக இருந்தாலும் ஏசப்பா சொல்லிட்டாங்கன்னா அந்த காரியத்தை நீங்க தைரியமாக நீங்க அவருடைய கிருபையினால செய்யுங்க. நீங்க ஜெயத்தை தான் நீங்க பார்ப்பீங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார். இப்போ நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க இப்ப ஏதோ ஒரு தடுமாறுறீங்க. இந்த காரியத்தை தொடர்ந்து நான் செய்யவா இல்ல வேணாமான்னு சொல்லி ஒரு குழப்பத்தோட ஒரு ஏக்கத்தோட நீங்க இருக்கிறீங்க. எனக்கு ஏதாவது ஒரு பதில் தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஏசப்பா சொல்லுகிறார், நீ செய்கிற காரியத்துல நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த காரியங்களை வாய்க்க செய்வேன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால எதை குறிச்சும் கவலைப்படாம, பயப்படாம தொடர்ந்து நீங்க இந்த காரியத்தை நீங்க செயல்படுத்துங்க. ஏசப்பா உங்களுக்கு ஜெயம் உள்ளதாக மாற்றி தருவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க செய்கிற காரியங்கள்ல ஆண்டவரே நீங்களே கூட இருந்து பிள்ளைங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே நீங்க கைட் பண்ணுங்க. நீங்க சொல்லுகிறபடி செய்கிறதுக்கு பிள்ளைங்க இந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. இயேசுவே நீங்க தகப்பனே ஏசப்பா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. அவங்க செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. அநேகருக்கு பிள்ளைங்க ஆசீர்வாதமாக நீங்க ஆண்டவரே ஏசப்பா அவங்க வாழறதுக்கு நீங்க பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க செய்கிற காரியங்கள்ல தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அதனால பயப்படாம தொடர்ந்து நீங்க அந்த காரியங்களை செய்யுங்க. கர்த்தரே அதை ஆசீர்வதித்து தருவார். கர்த்தரே ஜெயம் உள்ளதாக மாற்றி தருவார். God bless you. Have a wonderful day.